இவாள மாதிரி பெரியவாளுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறதே மனசுக்கு திருப்தி. வேணும்னா நம்ம கம்பெனில அப்பளம், ஊறுகாய், முறுக்கு, சீடை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ருசியாவும் இருக்கும். நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. பாத்து பாத்து. மாமி, உங்க நடவடிக்கை மட்டுமில்ல, உங்க டயலாக்கும் பஞ்சாவே இருக்கு. நீங்க எங்கேயோ போயிட்டேன். சும்மா வருது. நான் எங்கேயுமே போல, இங்கேதான் உட்காந்துருக்கேன். சுசி, ஹே சுசி, சொல்லிடு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, பேஷா இருக்கேன். மங்களம், இங்க சின்னதா ஒரு ப்ராப்ளம். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ப்ராப்ளம் சொல்லு. என் பையன் அர்ஜுன், அவனதான் உனக்கு தெரியுமே, என் மூத்த பையன். ஓ, நன்னா தெரியும், சொல்லு. வசுந்தராங்கிற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்றான். என் பையன் அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அர்ஜுன் திடீர்னு வந்து இப்ப கல்யாணம் வேண்டாங்கிறான். நீதான் அர்ஜுன் கிட்ட பேசணும். பேசுறது மட்டும் இல்ல, இந்த கல்யாண விஷயத்தையே உன் கையில தான் நான் ஒப்படைக்கிறேன். நீ சொல்ற முடிவுல தான் நான் கல்யாணத்தை நடத்த போறேன். அது மட்டும் இல்ல, அர்ஜுனுக்கும் இனியாவுக்கும் சரியான பொருத்தம் இருக்கான்னு பார்த்து நீ சொல்லணும். நான் என் பையனோட வாழ்க்கையை உன்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன். பாத்துக்கோ மங்களம். இதா விஷயமா? கவலையே படாத, பேஷா பண்ணிடலாம். சுசி, நான் வடகம் அப்பளம் போடுறதுல மட்டும் கில்லாடி இல்ல. மனுஷாலோட மனச புரிஞ்சுண்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலயும் நான் கில்லாடிதான். உன் பையனையும் அவனை கட்டிக்க போறவளையும் இங்க அனுப்பு. நான் என்ன பண்ணணுமோ பண்ணி உன் பையனை அந்த இனியா தாசனை அனுப்பி வைக்கிறேன். சரி மங்களம், நீ சொல்றத கேக்குறதுக்கே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நீ எப்போ சென்னைக்கு வர? எனக்கு இங்க ஊர்கா பிசினஸும் டாக்டர் சேவைக்கும் நேரம் சரியா இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, அவளை இங்க அனுப்பு. மத்தது என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சரி மங்களம். அர்ஜுன், அம்மா, நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பனே. இல்ல அர்ஜுன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எனக்கு ஏதோ மனசுல ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஜோசியர்கிட்ட நான் பேசினேன். உன் ஜாதகப்படி சில கோயிலுங்களுக்கெல்லாம் நீ இப்ப போகணுமா? அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நீயும் இனியாவும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வரணுமா? சரிங்கம்மா, கண்டிப்பா போறோம். நீங்களும் வாங்க. நான் வரலப்பா, இங்க எனக்கு சில வேலைங்கெல்லாம் இருக்கு. நீயும் இனியாவும் போயிட்டு வாங்க. திருமணஞ்சேரி கிட்ட அரசலூருங்கிற கிராமத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவகிட்ட நான் பேசிட்டேன். நீங்க அங்க போனீங்கன்னா அவ உங்களை நல்லபடியா பாத்துக்குவா. என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. அர்ஜுன், எனக்கும் சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு. எந்த சங்கடமும் இல்லாம அதெல்லாம் நிறைவேறணும்பா. மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறும். போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. மாமி, அவளை அழைச்சிட்டு வரதுக்கு நான் ஒரு ஆள் போறாதா? நீங்க ஏன் கஷ்டப்படுறேன்? அப்படி இல்ல வருது. அர்ஜுனோட அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு.
அவ பையனோட கல்யாண விஷயத்த என்னண்ட ஒப்படைச்சிருக்கா. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா நம்மள பத்தி அவளுக்கு தெரியப்படாது. புரியறதோ? இதான் சைக்காலஜி. நன்னா புரிஞ்சுதா? மாமி நீங்க எங்கேயோ போயிட்டு. மாமி அங்க ஒரு பையனும் பொண்ணு வராளே, அவளா இருக்குமோ? அவளே தான். போய் அழிச்சுட்டு வா. ஊர் எப்படி இருக்கு இனியா? என்ன அர்ஜுன் இது சரியான பட்டிக்காடா இருக்கு. சிட்டியா இருக்குன்னு நினைச்சு வந்தியா? வரும்போதே அம்மா தெளிவா சொல்லிதானே அமிச்சாங்க. நீங்க சென்னையில இருந்து வரையில? ஆமா. அர்ஜுன் இனியாவா? நமஸ்காரம். வணக்கம். என் பேர் வரதக்குட்டி. நான் மாமியாத்து வேலைக்காரன். உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா மாமி. அர்ஜுன் சென்னையில இருந்து வந்திருக்கோம். அத்தையோட ஃப்ரெண்ட் அவங்க. நம்மள ரிசீவ் பண்றதுக்கு வீட்டு வேலைக்காரன் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்களா? இனியா பேசாம இரு. போலாமா? போலாம் சார். வாங்க, போகும்போதே பேசிட்டே போலாம். பேக் கொடுங்க. இல்ல இல்ல இருக்கட்டும். வாங்க. வா. பரதன் இந்த பேக்க பிடிங்க. போலாம். வாங்க. வா. வாங்க. வணக்கங்க. நீங்க மங்கள மாமி கிட்ட நான் வேலை பாக்குறேன். என் பேர் அச்சு மாமி. மங்கள மாமி தான் வரது கூட என்ன அனுப்பி வச்சு அவங்கள அழிச்சுட்டு வரதுக்கு. வாங்க போலாம், பாத்துக்கு போலாம். வாங்க. மாமி நீங்க எங்கேயோ. சரி. என்ன அர்ஜுன் இது வெறும் பட்டி காடா இருக்கும் போல. ஏன் ஆச்சு மாமி? கார்ல ஏசி இல்லையா? இந்த புழுக்கம் புழுங்குது. இல்லம்மா, நாங்க எப்பவுமே ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கி வச்சுட்டோ அப்படியேதான் வண்டியை ஓட்டுவோம். இயற்கையா காத்து வாங்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது அச்சு மாமி. அது கூட பரவாயில்ல, இப்படி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. இதை எப்படி சகிச்சுக்கிறது? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மங்களம் மாமி நிஜமாவே டாக்டர் தானா? இனியா ஏமா அப்படி கேக்குற? டாக்டருக்கு படிச்சவங்க எப்படி இந்த ஊர்ல போய் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காங்க? அதனாலதான் கேட்டேன். சிட்டில டாக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, கிராமத்துல தான் டாக்டர்ஸ் கம்மி. அதனாலதான் சேவை செய்யறதுக்கு இங்க இருக்காங்க. ஓ, மக்களுக்கு சேவை பண்றாங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். திருந்தவே மாட்டான். சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கேள்வி கேட்க போறீங்களா? தாராளமா கேளுங்க. ஆனா ஊறுகாய் போட வருமானு மட்டும் கேட்றாதீங்க. ஊறுகாய் போடுறதுக்கு இங்க திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அத பத்தி கேட்கல. உன் வருங்கால கணவர் அர்ஜுன பத்தி தான் உன்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். பதில் சொல்லு. அர்ஜுன் கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னா அவரோட அழகு, அதுக்கப்புறம் அவரோட சிரிப்பு செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். சூப்பரா காரும் கிளாஸியா ஸ்டைலா ஓட்டுவாரு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒரு ஆம்பளை பிடிச்சிருக்கிறதுக்கு இது போதாதா? தோற்றம், வண்டி ஓட்டுறது அழகு, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாமே வாழ்க்கை நடத்துறதுக்கு போதுமா? எனக்கு இது போதும். இத தாண்டி ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும் மாமி? சரி, பக்தியோட வந்திருக்கேள், கோவிலுக்கு போய் சுவாமி கும்பிட போறேள். ஆனா அதே சமயத்துல கூட்டு குடும்பமா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போறேள். இந்த கூட்டு குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நோ 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 நோ, சான்ஸே இல்ல. எனக்கு இந்த கூட்டு குடும்பம் அது இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. தனியா வாழ்றது ஒரு வித சுகம். கூட்டத்தோட கூட்டமா இருந்தா பிரைவசியே இருக்காது. அவ்வளோ ஏன் சேர்ந்து வாழ்றதுங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. டிபெண்டா வாழ்றதை விட இண்டிபெண்டா வாழ்றது தான் எனக்கு பிடிக்கும். திரும்ப திரும்ப என்கிட்டயே கேள்வி கேக்குறீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மங்கள மாமி டாக்டரா இருந்துகிட்டு ஏன் ஊறுகாய் போடுறாங்க?
சேவை பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் சமாளிக்காதீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடுவாங்க, வீட்டுல ஊறுகாய் போடுவாங்க. அது பரம்பரை தொழில அவங்க வீட்டுக்காரர் பார்த்தது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுத்து செய்யறாங்க. இதுல என்ன இருக்கு? இப்பெல்லாம் யாரு மாமி பரம்பரை தொழில் பண்றாங்க? அதெல்லாம் இந்த காலத்துக்கு செட்டே ஆகாது. உங்க மங்களம் மாமி சுத்த லூசு மாமியா இருப்பாங்க போல. ஏய், இப்படி பேசக்கூடாது. முன்ன பின்ன தெரியாதவங்களே இப்படி தப்பா பேசக்கூடாது இனியா. அர்ஜுன், யூ டோன்ட் வரி. நாம இங்க பேசிக்கிறத அச்சு மாமி மங்களம் மாமி கிட்ட சொல்ல மாட்டாங்க இல்ல அச்சு மாமி? சொல்ல மாட்டேன். எப்படியும் மங்களம் மாமி இவங்கள நிறைய தடவை மங்களம் பாடி இருப்பாங்க. அந்த கடுப்பு இவங்களுக்கு இருக்காதா? இவங்க மனசுல மங்களம் மாமி மேல இருக்கிற கோபத்தை நம்ம கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. அதனால நம்மள காட்டி கொடுக்க மாட்டாங்க. அட கேனப்பையில ஓரமா போ. என்ன சொன்ன? நான் ஓரமா போகணுமா? ஏய், என் ஏரியாலே வந்துட்டு என்னைய ஓரமா போ சொல்றதா? வாங்க. இறங்கிடுச்சா? நல்லா இறங்கிடுச்சு. தெளிவாயிடுச்சுல? ஆ, இனிமே இந்த மாதிரி குடிச்சிட்டு தெருவுல கலாட்டா பண்றத பார்த்தேன். ம், மாட்டேன் நான். போடா. போடா. ஏய், பொழுது விடிச்சு கண்ணை திறந்தா கடையில தான் முழிப்பாங்க போட்டு. மாமி, வீடு சூப்பரா இருக்கு. வரதன், ஆ? என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. ஏய், அம்மா ஒரு நிமிஷம். ஆ? ஆத்துக்குள்ள போகும்போது செருப்பை வெளியே விட்டு போங்க. ஐயோ, என்னால இந்த டஸ்ட்ல எல்லாம் நடக்க முடியாதுங்க. அலர்ஜி எல்லாம் வந்துரும். நான் போறேன். ஹலோ, இங்க மங்களம் மாமி யாரு? அவங்கள நான் கொஞ்சம் பார்க்கணும். அவங்க கூடயே கார்ல வந்துட்டு அவங்களையே யாருன்னு கேக்குறீங்க? அவங்க தான் மங்களம் மாமி. எங்க கூட வந்தாங்களா? ஆமா. ஐயோ, கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமே. மாமி பாத்தேடா, வந்த உடனே பொண்ணு ஷாக் ஆயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓடி வந்து உங்க காலில் விழுந்து கதற போறா பாருங்க. நீங்க தான் மங்களம் மாமியா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட அச்சு மாமின்னு போய் சொன்னீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு விளையாட்டு. சாரி மாமி. இனியா சிட்டில வளர்ந்த பொண்ணு.
அவ நடந்துகிட்டது பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. மாமி, அந்த தம்பியை பாக்குறதுக்கு பணிவானவனாவும் தன்மையானவனாவும் தெரியறான். ஆனா அந்த பொண்ணை பாக்குறச்சு ஒரு அடாவடித்தனமா தெரியறது. இவா 2 பேத்துக்கும் ஒத்து வரும்னு நினைக்கிறேள். வரது குட்டி, ஒரு சம்பவத்தை வச்சுண்டு நம்ம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சுசி எனக்கு ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட். அவ என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கானா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நோக்கு புரியறதோ? நோ மாமி, நீங்க எங்கேயோ போயிட்டேன். இவளோட ஆக்டிவிட்டீஸ் ரசிக்கிற மாதிரி இல்லையே, ரொம்ப அடாவடியா இருக்கே. என்ன மாமி யோசிக்கிறேள்? இல்ல வரது குட்டி, இந்த பொண்ணு குடும்பத்து மேல அக்கறை உள்ளவளா இருக்காளா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கஸ்தூரி, சொல்லுங்க மாமி. இந்த புஷ்பத்தை எடுத்துட்டு போய் இப்ப நம்ம ஆத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காளோ இல்லையோ, இனியா, அவ கையில கொடு. சரி மாமி. அவகிட்ட இத தோட்டத்துல பறிச்சதுன்னு சொல்லு. சரிங்க மாமி. மாமி, இந்த பூவை எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்து விட்டேன்? இருடா பிஷ்டு, அவசரப்படாத, எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். கரெக்ட். நீங்க எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா நீங்க லேட்டஸ்டா யோசிப்பேள், நான் கொஞ்சம் லேட்டா யோசிப்பேன். இனியாமா, நம்ம ஆத்து தோட்டத்துல பறிச்ச பூ மாமி குடுக்க சொன்னா. மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீ போ. சரிம்மா. இனியா, என்ன மாமி? கொஞ்சம் வாமா. சொல்லுங்க மாமி. ஏன் இனியா, உனக்கு பூ கொடுத்தாளே அந்த அம்மா, அவ தலையில பூ இல்லாம வெறும் தலையா தானே இருக்கு. அவளுக்கும் கொஞ்சம் பூ கொடுத்துட்டு வச்சிருக்கலாமே, அதுதானே மரியாதை. மொத்த பூவையும் நீயே வச்சுண்டியே. மரியாதை காமிக்கிற இடம் வேற மாமி. இதுவே நீங்க பூ கொடுத்திருந்தா நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். அவங்க இங்க வெறும் வேலை செய்யறவங்க தானே, அவங்க கிட்ட சரி சமமா நான் வச்சுக்கிற பூவை நீயும் வச்சுக்கிறியான்னு கேட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல, அதான் கேக்கல. சரிம்மா, நீ போ. மாமி, என்ன சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? இல்ல, ஒரு பொண்ணு பூ கொடுக்க வரும்போது அவ தலையில பூ இல்லாம இருந்தா நீயும் கொஞ்சம் பூ வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுக்கறது தானே நாகரீகம். இதத்தான் என் ஆத்துக்காரர் பொண்ணு பார்க்க வரச்சே எனக்கு டெஸ்ட் வச்சார். அந்த டெஸ்ட் தான் இப்ப நான் அவளுக்கு வச்சேன். ஆனா முதல் டெஸ்ட்லயே அதேதான். இன்னொன்னு, இன்னைக்கு வர வழியில கொஞ்சம் அடாவடித்தனமா பேசினா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு நிதானமும் இல்ல, மனுஷா மேல மரியாதையும் இல்ல. என்ன வருது யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உங்க ஆத்துக்கார் வந்து உங்களை பூவை கொடுத்து டெஸ்ட் பண்ணாரு சொன்னேன் இல்லையா, அந்த பூவை கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப கொடுத்தேல. பாத்தியா, இத்தனை வருஷமா என் ஆம்படியானோட ராஜாங்கமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அதுல இருந்து உனக்கு தெரியலையா? இந்த புத்திக்கு எட்டலை. அர்ஜுன் மாமி, என்ன வீடு தோட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கா? வெளியில இருக்கிற மாதிரியே இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சூப்பரா இருக்கு. எல்லாரும் சொல்லுவா இந்த இடத்துக்கு வந்தா மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறதுன்னு. சரி, உன்னை பத்தி உங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அதனால உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன் கூட வந்திருக்காளே இனியா, அவளை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதே, சொல்ல. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது, ஒரு ஹாபி. இனியா என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்திருக்கா. அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மாமி. ஏன்? அப்புறம் உங்க அம்மா சுசி வந்து வசுன்னு ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருப்பாளே, அவ யாரு? அவளை பத்தி கொஞ்சம் சொல்ல.
பசு பசு நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. பசு பத்தி நிறைய சொல்லலாம். பசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லார் மேலயும் ரொம்ப அன்பா இருப்பா. அவளுக்கு யார் மேலயும் கோவமோ வெறுப்போ அதெல்லாம் இல்ல மாமி. ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணாலும் பண்ணுவா மாமி. நிஜமா அவ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமி. ஏன் ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். மாமி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, பிகினிங்ல நான் அவ்வளோ கரெக்டான ஆளெல்லாம் இல்ல மாமி. என்ன முழுசா மாத்துனது வசுதான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா மாமி. நிறைய விட்டு கொடுத்தா. என்ன மட்டும் இல்ல, என் சரௌண்டிங்ல இருந்த எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண அவ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாமி. ஆக்சுவலா அதுக்கும் மேல ஒரு விஷயம் நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க மாமி. நானு கொடைக்கானல் போயிருந்தேன். அப்போ தவறி இந்த புதக்குழி இருக்கும்ல, அதுல நான் விழுந்துட்டேன் மாமி. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்னை காப்பாத்துறதுக்காக அவளும் உள்ள இறங்கினா மாமி. இப்படி வசு பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் மாமி. அவ எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருப்பா. அவகிட்ட ஒரு அழகான டிசிப்ளின் இருக்கும் மாமி. ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸோட பண்ணுவா. இப்போ நம்ம ஏதோ கோவத்துல இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நீங்க அவளை பாத்தீங்கன்னா அப்படியே கூல் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்ல மாமி. போதும் போதும் போதும். இல்ல மாமி, இன்னும் நிறைய இருக்கு. இருக்கட்டும், கேக்குறேன், எல்லாமே கேக்குறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து எல்லாமே கேக்குறேன். கண்டிப்பா கேட்கணும்.